நம்மட இந்த மனித உடம்பிற்கே இந்த உடம்பில் இருந்து ஒரு கதிர் உண்டு, ரேடியேஷன் உண்டு. எப்பொழுதும் என்ன செய்யும் சொன்னால் வெளியாகிக்க எரிக்கும். இதை இந்த புலக்கண்களால் பார்க்கலாம். இதை பார்க்கணுமென்று சொன்னால் இன்னொரு கண் இருக்கி, அகக்கண் என்று சொல்லி, அதால் தான் அதை பார்க்க இயலும். இப்போ அதால் எப்படி பார்க்கன்றதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு 200-300 வருடங்களுக்கு முதல் போவோமே. இப்போ போனோம்டா இன்னும் இருக்கிற இந்த குளிர்சாதன பெட்டியோ, இந்த மின்சாரமோ, இந்த கையடக்க தொலைபேசியோ எதுவும் இருக்காது. இப்போ சமுதாயம் வந்துக்கிட்டு எப்பவும் ஞானிகளையும் சித்தர்களையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பைத்தியம் என்று சொல்லுவாங்க. ஏன் பைத்தியம் என்று சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் என்ன செய்யும்னு சொன்னால் அவங்களோட அகக்கண்ணில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ரகசியம் எல்லாம் தெரியும். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலே என்று சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் 200-300 வருடங்களுக்கு முதல் போனால், இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஒரு சமுதாயத்தை பார்த்து, நான் பக்கத்து ஊரில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போகுது அல்லது ஒரு களியாட்டம் போகுது, அதை நான் உங்களுக்கு இன்னும் இருக்க இடத்துல காட்ட போகிறேன் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை அந்த சமுதாயம் நம்பி இருக்குமா? இப்போ லூச மாதிரி கதைக்கான், பைத்தியார மாதிரி கதைக்கான் இல்லையா செல்லும்? இல்லை நான் வந்துக்கிட்டு ஒரு வெளிச்சம் உண்டை தரப்போகிறேன், அது இப்படி தான் நிற்குமாண்டா சமுதாயம் என்ன சொல்லும்? இல்லை நான் பேசிக்கு இருக்கிறது எத்தனையோ நாடுகளுக்கு போகும், அதை இதே மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்பாங்கன்னு சொன்னால் அதில் சமுதாயம் நம்பி இருக்குமா? இல்லை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவங்களோட அகக்கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டா, அந்த ரேடியேஷன், அந்த கதிர் இயக்கம், அந்த என்ன கதிர் என்ன கலரில் போகுது, எப்படி இருக்குமென்றெல்லாம் விளங்கும். அது அகக்கண்ணுக்கு, அந்த சித்தர்களுக்கு, ஞானிகளுக்கு தான் தெரியும். இப்போ இதை அவங்க கண்டுபிடிச்சி, இதை அவங்களுக்கு அகக்கண்ணுக்கு தோண்டினோன்னு அவங்க சொல்லுவாங்க சமுதாயத்திட்ட, இப்போ நாங்கள் இப்படி செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம் அப்படி சொன்ன சமுதாயம் பைத்தியகாரன், வேற லூச மாதிரி கதைக்கான், இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேட்டு தான் இந்த சித்தர்களையும் ஞானிகளையும் முஸ்லீம்கள் சொல்லப்போன நபிமார்கள்னு சொல்லுவாங்க. இந்த நபிமார்களுக்கெல்லாம் பேர் கட்டினது. அதுக்கு பிறகு அந்த ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பல பல கண்டுபிடிப்புகளை தந்தாங்க. இப்போ நாம் என்ன பாவிச்சுக்கிறீங்க, இந்த கையடக்க தொலைபேசி உட்பட இந்த ரேடியோ, வானொலி, ஏன் இன்றைக்கு நாம் கூகுளில் சர்ச் பண்ணோம்டா ஒரு மருதமுனையிலிருந்து அல்லது கல்முனையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்த போகிறதுக்கு அந்த ரூட்டை கூட இன்றைக்கி எப்படி துல்லியமாக தருகுது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஞானிகள் தான் பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்போ இது வந்துக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த உடம்பில் இருந்து ஒரு கதிர் வெளியாகும். இந்த கதிர் வந்துக்கிட்டு நம்மளோட புலக்கண்ணுக்கு தெரியாது, அது அகக்கண்ணுக்கு தான் தெரியும். இந்த கதிர் 2 வகையாக வெளியாகும். ஒன்று பாசிட்டிவாக வெளியாகும், இல்லையண்டா நெகட்டிவாக வெளியாகும். இப்போ நீங்கள் எப்போது உணர்ந்திருக்கீங்களா, நீங்கள் ஒரு நபரை பார்க்கும்போது அவரை நீங்கள் சந்தித்து இருக்க மாட்டீங்க, அவரோட பேசி இருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க, ஆனால் அவரை பார்த்தவங்களுக்கு கோபம் வரும். இன்னொரு நபரை சந்திக்கும் போது அவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க, பழகிருக்க மாட்டீங்க, ஆனால் அவரை பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி, அவரோட பேசணும் போல இருக்கு. இதுக்கு காரணமும் அந்த உங்களோட ரேடியேஷனும் உங்களோட உடம்புலேருந்து வெளியாகிற அந்த கதிரும் அவர் உடம்புலேருந்து வெளியாகிற கதிரும் ஒத்து போகிறதால உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்ய மாட்டா, அவரை பார்த்தோன்னு இருப்பு வரும். இதை லேசாக இன்னும் இலகுவா விளங்கணும் படிச்சுன்னா ஒரு காந்தத்தை எடுங்க, ஒரு மேக்னெட், ஒரு காந்தத்தை எடுத்து பாருங்க, அது என்ன செய்ய மாட்டா, ஒரு ரேடியேஷனை வெளியாகி எரிக்கும். அந்த ரேடியேஷன் வெளியாக்கினா அது ஒரு இரும்பை கண்டனம் ஒட்டும், அந்த இரும்பும் ஒரு ரேடியேஷனை வெளியாகும்.
இப்போ அந்த காந்தம் அந்த இரும்பு என்ன செய்யுமாண்டா கவரும். ஆனால் அந்த கவர்ற அந்த கதிர் வந்துக்கிட்டு உங்களோட கண்ணுக்கோ நம்மளோட கண்ணுக்கோ வழங்காது. அது மாதிரி தான் இந்த உடம்புல இருந்து ஒரு ரேடியேஷன் வெளியாகும். அந்த ரேடியேஷனை பாசிட்டிவ் ஆக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவர கடமையும். இதை இன்னும் தெளிவாக சித்தம் என்ற வகுப்பில் நான் இறைவன் துணையோட கற்றுத்தருவேன். அதை எப்படி பார்க்க, அதை எப்படி தெளிகிற என்றது தானாக வரும். அதாவது அதை நம்ம கற்றாதும் உணர்வு ரீதி அடுத்த தான் வரும். இப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்னன்னு சொன்னால், நம்ம உடம்புலேருந்து வெளியாகிற ரேடியேஷனை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களோட சிந்தனையிலிருந்து, உங்களோட சொல்லிலிருந்து, பேச்சிலிருந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வஞ்சகம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா, ஓ குட், அவன் கார் வாங்கியிருக்கான், அவன் உழைச்சான், நல்லம் ரெண்டு பேசணுமே தவிர அவன் எப்படி கார் வாங்கியிருப்பான், அவனுக்கு ஏது காசி, அவன் குடு விற்கான், இன்னாட்டி அவன் தூள் விற்கான், அல்லது சட்டவிரோதம் ஏதாவது செய்கிறான், அதான் அவனுக்கு கார் வந்தண்டு நீங்கள் பேசினா உங்களோட பேச்சோ சொல்லோ செயலோ இது இந்த உடம்புக்குள்ளே இருந்து வெளியாக நெகட்டிவ் ரேடியேஷனை தான் வெளியாகும். இதுக்கு பின்னால் நிறைய விடயம் இருக்கி, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் செல்லையில் நீங்கள் ஒவ்வொரு ரேடியேஷனையும் ஒவ்வொரு கதிர் இயக்கத்தையும் உடம்புலேருந்து வெளியாகிறத நீங்கள் பாசிட்டிவாக வச்சுட்டீங்கண்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட உடம்புலேருந்து வெளியாகி அது பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை சூழல் வந்துக்கிட்டு மிகவும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வைப்ரேஷனில் இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.